இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மசில்ஸ் ஆஃப் ஸ்கேப்புலர் ரீஜியன். ஓகேவா? அப்படின்னா என்ன? ஸ்கேப்புலர் ரீஜியன்ல என்னென்ன மசில் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டோட்டலா எத்தனை மசில்ஸ் இருக்கு? டோட்டலா 6 மசில்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னென்ன மசில்ஸ் அப்படின்னா டெல்டாய்ட், supraspinatus, infraspinatus, teres minor, subscapularis and the teres major. ஓகேவா? டோட்டலா 6 மசில்ஸ் இருக்கு ஸ்கேப்புலர் ரீஜன்ல. ஓகேவா? இதுல நான் இங்க டார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, எஸ்ன்றது ரெட் கலர்ல, இவங்க எல்லாருமே 6 மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 6 மசில்னா supraspinatus, infraspinatus, teres minor and the subscapularis. ஓகேவா? இவங்க 4 பேருமே ஒரு குரூப். என்ன குரூப்னு சொல்லுவாங்க? ரொட்டேட்டார் கஃப். இவங்க தான் ரொட்டேட்டார் கஃப். ஓகேவா? ரொட்டேட்டார் கஃப்ல என்னென்ன மசில் வரும்னு கேட்டோம்னா 6 மசில். அவங்க தான் supraspinatus, infraspinatus, teres minor and the subscapularis. இவங்க தான் 6 மசில். ஓகேவா? இப்ப டோட்டலா 6 மசில்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுப்ராஸ்பைனட்டஸ் பத்தியும் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் பத்தியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுப்ராஸ்பைனட்டஸ். சுப்ராஸ்பைனட்டஸ்னா என்ன? அது எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது, அவங்க சப்ளை என்ன, அவங்க ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரிஜின். அவங்க எங்க இருந்து ஆரிஜின் ஆகுறாங்கன்னா மீடியல் 2/3 of the supraspinous fossa of the scapula. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இதுதான் supraspinous fossa. ஓகேவா? இது infraspinous fossa. இது அதாவது ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாக்கு மேல இருக்கிறவங்க supraspinous fossa, கீழே இருக்கிறவங்க infraspinous fossa. இந்த supraspinous fossaல இருந்து ஆரிஜின் ஆகி எங்க போயிட்டு இன்சர்ட் ஆகுறாங்க? கிரேட்டர் டியூபர்குள்ள on the upper impression. ஓகேவா? கிரேட்டர் டியூபர்குள்ளேயே அப்பர் இம்ப்ரெஷன், மிடில் இம்ப்ரெஷன், லோவர் இம்ப்ரெஷன், 3 இம்ப்ரெஷன் இருக்காங்க. ஆனா சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் எங்க இன்சர்ட் ஆகுறாங்க? அப்பர் இம்ப்ரெஷன்ல இன்சர்ட் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ ஆரிஜின் முடிஞ்சிருச்சு, இன்சர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆரிஜின் எங்க இருந்து வராங்க? மீடியல் 2/3 of the supraspinous fossa of scapula. ஓகேவா? இன்சர்ட் எங்க ஆகுறாங்க? upper impression on the greater tubercle of the humerus. ஸ்கேப்புலால ஆரிஜினேட் ஆகி ஹியூமரஸ்ல இன்சர்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அடுத்து நர்வ் சப்ளை. இவங்களுக்கு இந்த மசிலுக்கு என்ன நர்வ் சப்ளை பண்றாங்கன்னா சுப்ராஸ்கேப்புலர் நர்வ். ஓகேவா? பேர்லயே இருக்கு, சுப்ராஸ்பைனட்டஸ் மசிலுக்கு சுப்ராஸ்கேப்புலர் நர்வ் சப்ளை பண்றாங்க. ஓகேவா? இவங்களுடைய ரூட் வேல்யூ என்னன்னா C5 and C6. ஓகேவா? இவங்களுக்கு என்ன ஆக்ஷன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் 0 to 15 டிகிரி ஆஃப் அப்டக்ஷன், ஃபர்ஸ்ட் அப்டக்ஷனை இனிஷியேட் பண்றவங்களே யாருன்னா சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் தான். சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் தான் நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட்ல அப்டக்ஷனை இனிஷியேட் பண்றவங்க. ஓகேவா? இவங்களோட அப்போ சுப்ராஸ்பைனட்டஸோட ஆக்ஷன் என்ன? அப்டக்ஷன் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த டிகிரி பிட்வீன் 0 to 15 டிகிரி. ஓகேவா? இப்போ இவங்கள பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் மட்டுமே இந்த அப்டக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ண மாட்டாங்க, டெல்டாய்ட் மசிலும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ போத் சுப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் டெல்டாய்ட் மசில் இனிஷியேட்ஸ் and continues the abduction movement. ஓகேவா? throughout abduction movementல இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இனிஷியேட் பண்றவங்க யாருன்னா சுப்ராஸ்பைனட்டஸும் டெல்டாய்ட் மசிலும். ஓகேவா? இப்போ சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் பத்தி இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆரிஜின் என்ன, இன்சர்ஷன் என்ன, நர்வ் சப்ளை, ரூட் வேல்யூ அண்ட் ஆக்ஷன். இத மொத்தமா படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கு சின்னதா ஒரு ட்ரிக் சொல்லி தரேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. சிட்ஸ் ஆன் டாப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா சுப்ராஸ்பைனட்டஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எஸ். அப்போ எஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ல சுப்ராஸ்பைனட்டஸ் மசில், எஸ்
எஸ்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ல என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது? எஸ் stands for supraspinatus muscle. அந்த supraspinatus muscle ஓட action, it starts the abduction and it is originate from the supraspinous fossa and then last S stands for suprascapular nerve. ஓகேவா? எஸ் for start ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம இப்போ பேக்லாம் கேரி பண்ணிட்டு போறோம் இல்லையா? இப்போ வெஜிடபிள்ஸ் பேக் அந்த மாதிரி, அதுக்கு கேரி பண்ற அந்த லிட்டில் மூமெண்ட் ஆஃப் அப்டக்ஷன்ல தான் நம்ம கேரி பண்ணிட்டு போவோம். அந்த மூமெண்ட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றவங்க யாருன்னா சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம போக போறது இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில். ஓகேவா? இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசிலோடைய ஆரிஜின் என்னன்னா, மீடியல் 2/3 ஆஃப் இன்ஃப்ராஸ்பைனஸ் fossa ஆஃப் ஸ்கேப்புலா. ஓகேவா? இது இன்சர்ட் எங்க ஆகும்னா, மிடில் இம்ப்ரெஷன் ஆன் த கிரேட்டர் டியூபர்குல் ஆஃப் த ஹியூமரஸ். நம்ம சுப்ராஸ்பைனட்டஸ் என்னன்னு பார்த்தோம், அப்பர் இம்ப்ரெஷன் பார்த்தோம். ஓகேவா? மேல இருக்கிற இம்ப்ரெஷன்ல சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் வந்து இன்சர்ட் ஆகும். மிடில்ல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ல இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில் வந்து இன்சர்ட் ஆகும். எங்க ஆரிஜின் ஆகுறாங்க? சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் சுப்ராஸ்பைனஸ் ஃபோசால ஆரிஜின் ஆகுனாங்க. இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசால ஆரிஜின் ஆகுறாங்க. ஓகேவா? இவங்களுக்கும் சேம் அதே நர்வ் சப்ளை சுப்ராஸ்கேப்புலர் நர்வ். ஓகேவா? சோ அப்ப சுப்ராஸ்கேப்புலர் நர்வ்னாலே சேம் ரூட் வேல்யூ C5 and C6. இவங்களுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, லேட்ரல் ரொட்டேட்டர் ஆஃப் ஆர்ம் அட் த ஷோல்டர் ஜாயிண்ட். இவங்க லேட்ரல் ரொட்டேஷனை கொடுக்குறாங்க அட் த ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகேவா? யாரு? இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில். சுப்ராஸ்பைனட்டஸ் மசிலோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம், it starts the abduction. இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசிலோட ஆக்ஷன் என்ன? லேட்ரல் ரொட்டேஷன். ஓகேவா? இவங்களுக்கு என்ன நிமோனிக்ஸ் அப்படின்னா, அவங்களுடைய மசில் நேம்லயே இருக்கு இன்ஃப்ரா. ஓகேவா? I stands for infraspinous fossa where it gets originates. ஓகேவா? N stands for nerve, suprascapular nerve. ஓகேவா? F stands for function. அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். ஓகேவா? R என்னன்னா ரொட்டேட்டர் ஆஃப் ஆர்ம். அததான் இங்கே பார்த்தாச்சு, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு. ஓகேவா? ஏன்றது அட்டாச்மெண்ட், இட் இஸ் அட்டாச்டு டு த கிரேட்டர் டியூபர்கிள். ஓகேவா? இவங்களுக்கு ஆக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, இன்ஃப்ரா ஸ்பின்ஸ் அவுட். ஸ்பின்ஸ் அவுட் அப்படின்னு மீன் பண்ணும்போது எதை மீன் பண்றாங்கன்னா, எக்ஸ்டர்னலி இட் கோஸ் அவே. அதாவது எக்ஸ்டர்னலா இவங்க போறாங்கன்றதுதான் மீன் பண்றாங்க இட் ஸ்பின்ஸ் அவுட் அப்படின்றது. இன்ஃப்ரா ஸ்பின்ஸ் அவுட் அப்படின்னா எக்ஸ்டர்னலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிதான் இன்ஃப்ரா ஸ்பின்ஸ் அவுட்னா என்ன, அவங்களோட வேலை என்ன, இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் எக்ஸ்டர்னல் ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகேவா? இவங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள், என்ன ஆக்ஷன், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இந்த மசில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டென்னிஸ் பிளே பண்றோம் அப்படின்னா பேக்வர்டா ஆர்ம் வந்து ரொட்டேட் ஆகி ஹிட் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க இல்லையா? அந்த ஆக்ஷனை பண்றவங்க இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில். அவங்களுடைய இமேஜ் பார்த்தலாமா? இது வந்து இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசான்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? இந்த இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசால இருந்து ஆரிஜின் ஆகி இவங்க மிடில் இம்ப்ரெஷன்ல இன்சர்ட் ஆகுறாங்க. ஓகேவா? சுப்ராஸ்பைனஸ் ஃபோசால இருந்து ஆரிஜின் ஆகி அப்பர் இம்ப்ரெஷன்ல இன்சர்ட் ஆகுறவங்க சுப்ராஸ்பைனட்டஸ் மசில். இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசால இருந்து ஆரிஜின் ஆகி மிடில் இம்ப்ரெஷன்ல இன்சர்ட் ஆகுறவங்க இன்ஃப்ராஸ்பைனஸ் மசில். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சுப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் உடைய ஃபுல் ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை அண்ட் த ஆக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீரிஸ் மைனர் அண்ட் த சப்ஸ்கேப்புலரிஸ் மசிலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.